கைஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்மையாக இருக்கேன். ஸோ வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம சேனலில். நம்ம வந்து GoPro Hero 8 வாங்கியாச்சு. டன்டனக்கா டன்டனக்கா தெரியுதா? GoPro தலைகீழ தெரியுதா? இப்போ தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் ஆக முடியுது. சரி, GoPro Hero 8 வாங்கியாச்சு. ஸோ இதை வாங்கி ஒரு 1.5 மாதம் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு தெரியும். அதிலே சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் முதல் போட்டிருக்கணும். பட் நான் அந்த வீடியோ இன்னும் எடுக்கலை, இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோ முதல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இனி வர வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து GoPro Hero தான் பார்க்க போகிறீங்க. பட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. பட் நம்ம போஸ்ட் பண்ணும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் போன வீடியோவில். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மைக் அடாப்டர் இல்லை. ஸோ இத்தனை மைக் இருக்குது. பட் இது அவ்வளோவா இல்லை, நல்லா கிளாரிட்டி தான் இருக்கும். பட் கொஞ்சம் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்காது, கொஞ்சம் சவுண்டாக இருக்காது, லவுடாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக மைக் கொண்டு இந்த இதில் சொருக முடியாது. அதுக்கு ஒரு மைக் அடாப்டர் வாங்கணும். ஸோ அது ஒரு 5000 ரூபாய். ஸோ அது வாங்கி நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் அந்த ஆடியோவையும் வீடியோவும் தனியாக எடுத்து சிங்க் பண்ணி அதை ஒரு எடிட் பண்ணி அந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு இது ஆப்பில் போட்டு எடிட் பண்ணும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் சிஸ்டத்தில் எடிட் பண்ணலாம். பட் சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஃபோனில் எடிட் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கலாம் போக. ஸோ இப்போ தான் நான் முக்கியமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 18000 ரூபாய். ஸோ 16000 ரூபாய் வித்தவுட் பேட்டரியில் வாங்கினேன். எல்லாம் பேட்டரி மெமரி கார்டு எல்லாம் சேர்த்து ஒரு 19000 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதையே கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது கடன் அடைக்கல, எப்போ அடைக்க போகிறேன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம், மெதுவாக தான் பார்த்துக்கலாம். முன்னாடி நான் வந்து SJ Cam 4000 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல கேமரா தான். அதுவும் நமக்கு ஃப்ரெண்டு தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தான். அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன அது ஒரு நல்ல கேமரா. ஸோ ஒரு 5000 ருபீஸ் பட்ஜெட்டில் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கேமரா. அதை குறை சொல்ல மாட்டேன். அண்ட் அந்த கேமரா இன்னும் என்கிட்ட இருக்குது. அதை நிறைய பேர் சேல் பண்ணி அதான் இது வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பாக சேல் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து முதல்ல கேமரா வாங்கி கொடுத்தது, ஸ்பான்சர் பண்ணி நண்பா வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்த கேமரா. ஸோ அதை நான் கண்டிப்பாக சேல் பண்ண மாட்டேன். ஸோ கடைசி வரைக்கும் நான் கூட தான் வச்சுருப்பேன் அந்த கேமராவை. அண்ட் எஸ், நம்ம அடுத்தடுத்து அப்கிரேட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. ஸோ 1 year செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வீக்கில் நான் கண்டிப்பாக எடிட் பண்ணிடுவேன். அண்ட் நிறைய வீடியோ இருக்குது, இன்னும் எடிட் பண்ணலை, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடிட் பண்ணி கொஞ்சம் நாளில் எப்படி அப்லோட் பண்ணி டைம் கிடைக்கல, அதான் ரீசன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.